நான் சவுத் சைடு எங்களுக்கு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்கு. நாங்கள் வந்து இங்கே 8 வருஷமாக சென்னையில் இருக்கேன். அதிகமாக வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் கோயம்பேடு வந்து தான் நாங்கள் வந்துட்டு பேருந்து ஏறி போயிருக்கோம் ஊருக்கெல்லாம். புதுசாக வந்துட்டு வழித்தடம் மாற்றிருக்காங்க. கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கீழாம்பாக்கத்திலிருந்து பேருந்து கிளம்புவதாக சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, திட்டமெல்லாம் நல்ல திட்டம் தான். ஏன்னா பெருங்குளத்தூர் டிராஃபிக்லாம் தாண்டி போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஊருக்குள்ளேயே நிறைய டிராஃபிக்ஸ் இருக்கும். ஸோ ஊருக்கு அவுட்டராக வந்துட்டு கொண்டுட்டு வந்த இந்த திட்டம் வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் என்ன அப்படின்னா, இப்போது இருக்கிற சூழ்நிலையில் வந்துட்டு இங்கேருந்து அங்கேருந்து இங்கே போயிட்டு வரதுக்கான செலவும் அதிகமாக இருக்குது, டைம்ஸும் அதிகமாக செலவாகுது. ஸோ அதை குறைக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, பஸ் ஸ்டாப் நீங்கள் கிளம்பாக்கத்தில் கெட்டும் பொழுதே பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனையும் சேர்த்தே கட்டியிருந்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்காது. இனிமேல் நீங்கள் கெட்ட போகிற ரயில்வே ஸ்டேஷன் எத்தனை வருஷம் கழித்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ அது வரைக்கும் இங்கேருந்து அங்கேருந்து இங்கே நாங்கள் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். எந்த அளவுக்கு சீக்கிரமாக வந்துட்டு பஸ் ஸ்டாப்பை கட்டி முடிச்சிங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் கட்டணும். அதுபோக வந்துட்டு பஸ் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு மட்டும் இல்லாமல், நான் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புக்குமே போயிருந்தேன். பஸ்லாம் ரொம்ப லேட்டாக தான் வந்து வண்டி எடுத்தாங்க. நான் கிட்டத்தட்ட நேற்று வந்து வேளச்சேரி போகிறதுக்காக நாங்கள் போயிருந்தேன். பஸ் ஸ்டாப்லேருந்து வேளச்சேரிக்கு போகிறதுக்கு கிளம்பாக்கத்தில் உட்காந்துது கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே பஸ் அங்கேயே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கிளம்பாக்கத்திலேருந்து நேரடியாக தாம்பரம் வந்து தாம்பரத்துலேருந்து தான் போயிருந்தது. ஸோ அந்த பயண நேரம் அதிகமானதுனால முக்கியமான இன்டர்வியூ கூட என்னால் அட்டன் பண்ண முடியாமல் போயிருந்தது. இந்த மாதிரி நிறைய, எனக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்குமே இருக்குது. ஸோ பயண நேரம் குறைக்கணும். அது போக வந்துட்டு செலவுமே அதிகமாக ஆகுது. அப்படிலாம் இல்லாமல் அரசு கொஞ்சம் இதை கருத்தில் கொண்டு மெட்ரோ ஸ்டேஷனோ அல்லது வந்துட்டு காமனாக ஒரு ரயில்வே ஸ்டேஷனோ அங்கே கொண்டுட்டு வந்தாங்கன்னா, இல்லை ரெண்டுமே கொண்டுட்டு வந்தாங்கன்னா இன் ஃப்யூச்சர் வந்துட்டு அது ரொம்ப நல்லது. நல்ல திட்டம் தான், வரவேற்கப்படக்கூடியதும் கூட. ஆனால் பயணிகளினுடைய அந்த இதை வந்துட்டு கொஞ்சம் கருத்தில் கொண்டு நீங்கள் அவங்களோட தேவைக்காக நீங்கள் நிற்கலாம். யூஸ்வலாக எப்போவுமே இங்கேருந்து நாங்கள் ஊருக்கு போகும்போது எஸ்சிடிசியில் இங்கே புக் பண்ணி கோயம்பேடுலேருந்து தான் போவோம். ஸோ இந்த ஏரியாக்காரங்களுக்கும் இங்கிட்டு இருக்க பக்கத்தில் இருக்கும் நியர்பைக்காரங்களுக்குமே டிராஃபிக் கன்ஜெஸ்டன்லாம் தாண்டி உங்களுக்கு இங்கேருந்து போகிறது தான் கொஞ்சம் பக்கமாகவும் இருக்கும். அவ்வளோ தூரம் வந்து கிளம்பாக்கன்றது வந்து நீங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கே 1.5 2 hours மேலே ஆகிடும். ஸோ அவங்க ப்ரியராகவே ரொம்ப கிளம்பி அதுக்கப்புறம் வந்து போகிறது வந்து கஷ்டம்தான். மேபி இங்கே இருந்தால் பழைய மாதிரி கொஞ்சம் இது இல்லாமல் இருக்கும். இங்கே இல்லாதனால சாதா பஸ்ஸை புக் பண்ணி நம்ம இங்கேருந்து ட்ராவல் பண்ணி அவ்வளோ தூரம் போகணும். பசங்களாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம்தான் அந்த டைமுக்கு. ஸோ இன்னும் இப்போயுமே 6.25 வண்டி வரணும், இன்னும் வரல, வெயிட்டிங். ஸோ இங்கே நான் போகிறதுக்கு இங்கே வர்றதுக்கே எனக்கு 1 hour மேலே ஆகிடும், 1.5 hours ஆகிடும். ஏன்னா நாங்கள் வீட்டில் பிஃபோராக கிளம்பி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இங்கே வர்றதுக்கு எனக்கு மேக்ஸிமம் ஒரு 4:30 கிளம்புனா தான் நான் இங்கே 6க்குனா ஒரு ரீச் ஆக முடியும். இப்போ தான் வந்தோம், இன்னுமே எனக்கு பஸ்ஸு வரல. ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்கோம்.